2020 வருடம் விசாரணைங்கிற பேரில் அப்பாவையும் தம்பியும் அழைச்சிட்டு போய் சாத்தாங்குளம் காவல் நிலையத்தில் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டாங்க. படுகொலை செய்யப்பட்ட 6 வருடங்கள் ஆகுது. நாங்க எங்களுக்கான நீதியை நீதிமன்றம் எங்களுக்கு வழங்க நாங்க நம்பி இருந்தோம். நீதிமன்றம் இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருந்த எல்லா மக்களுக்கும், ஏன்னா எங்க துன்பத்தை அவங்களுடைய துன்பமா நினைச்சு எங்களுக்காக இன்னைக்கு வர இந்த நிமிஷம் வரை எங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே எல்லா மக்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அதுக்கு எல்லா சமுதாய மக்கள், எல்லா அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், பொதுமக்கள், எங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணதுனால மதுரை உயர் நீதிமன்றம் தானா முன் எடுத்ததுனால எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்கு. நீதிமன்றத்துக்கு ரொம்ப நன்றி. எங்களோட இதுவரை எங்களுக்கு உறுதுணையா இருந்த பத்திரிகை துறைகள், மீடியா, தொலைக்காட்சி மீடியா எல்லாருமே எங்களுக்கு இதுவரை சப்போர்ட்டா இருந்தாங்க. எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு கிடைச்ச நீதி எல்லா பாமர மக்களுக்கான கிடைச்ச நீதி. இதுக்கு இது கேஸ் நடத்தினதே இனிமே இதே போல எங்களை போல ஒரு குடும்பம் இதே போல பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம். அதே போல இனிமே நாங்க பாதிக்கப்படாது, அப்படிப்பட்ட தீர்ப்பா இருந்துச்சு சொல்லி நாங்க நம்புறோம். நீதிமன்றத்தை நம்பினதுக்கு நீதிமன்றம் எங்களுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இனிமே இது போல ஒரு குடும்பம் பாதிக்கவே படக்கூடாது. மேடம், இது வரைக்கும் மரண தண்டனைகள் வழங்குறது இப்ப குறைந்திருக்கு. ஆனா இப்ப உங்க தந்தை மற்றும் சகோதரர் மரண வழக்குல இரட்டை ஆயுள் இது மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கல, அதை எப்படி பாக்குறீங்க மேடம்? சார், நீதிமன்றம் அவங்க முறையா விசாரிச்சு நீதிபதி அவங்க எங்களுக்கு நீதி வழங்கியிருக்காங்கன்னு நம்புறோம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை ப்ராப்பரா இந்த வழக்கை சுமோட்டோவை எடுத்தனாலதான் இந்த அளவுக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்றது சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க? எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க. எல்லாருமே நல்லா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கு. எல்லாருடைய சப்போர்ட்டும். மேடம், இந்த மேல்முறையீடு போவாங்க உயர்நீதிமன்றத்துக்கு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பாதிக்கப்பட்டவர் மேல்முறை போவாங்க, உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றத்துல நம்மளும் நீதிமன்றம் போவோம். நாங்க கடைசி மூச்சு வரை கண்டிப்பா இதுக்கு போராடுவோம். நீதிமன்றங்கள் எங்களுக்கு உறுதுணையா இருக்கும்.